ஆண்மை செய்தி. பணி நிரந்தரம் கோரி பல்வேறு நெருக்கடிகளை சொல்ல முடியாத துயரங்களை தாண்டி 7வது நாளாக போராட்டத்தை செவிலியர்கள் முன்னெடுத்துள்ளனர். கொரோனா காலத்தில் மக்களை பாதுகாத்த எங்களை திமுக அரசு வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டிய செவிலியர்கள் திமுக அரசுக்கு பாடம் புகட்டாமல் ஓய மாட்டோம் என்று சூளுரைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அனுஷம். பல்வேறு நெருக்கடிகளையும் துயரங்களையும் தாண்டி சொல்ல முடியாத வேதனையோடு 7வது நாளாக போராட்ட களத்தில் நின்று போராடி வரக்கூடிய செவிலியர்களை திமுக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டாமல் ஓயமாட்டோம் என்று செவிலியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். சென்னை குடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக போராட்டத்திலே ஈடுபட்ட செவிலியர்கள் ஏராளமானோரை 11 பேருந்துகளிலே அழைத்து சென்று எங்கே அழைத்து செல்கிறோம், எதற்காக அழைத்து செல்கிறோம் என்று தெரியாமல் கைது என்ற பெயரிலே நள்ளிரவிலே உச்சக்கட்ட ஒரு கொடூரத்தை காவல்துறை அரங்கேற்றி இருக்கிறது. பேருந்து மூலமாக கொண்டு சென்ற செவிலியர்களை கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, விருதுநகர், சேலம் என பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று யாரை எங்கு இறக்குகிறோம், எதற்காக இறக்குகிறோம், போராட்டக்காரர்களை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக மா சுப்பிரமணியம் சாருடைய உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக செவிலியர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே இதுபோன்று நடுங்கும் குளிரில் பெண் செவிலியர்கள் என்று கூட பார்க்காமல் உச்சகட்ட அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய காவல்துறை ஏவல்துறையாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டாமல் ஓயமாற்றோம் என்று 7வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை செவிலியர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு குழுவி பேருந்தில் அழைத்து சென்று கள்ளக்குறிச்சியில் இறங்கி விட்டுவிட்டு மற்றொரு இடத்தில் இறக்கியிருக்கிறார்கள். அதே போன்று திருச்சியிலும் இறக்கியிருக்கிறார்கள், பெரம்பலூரிலும் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் வரையும் அழைத்து சென்று செவிலியர்களை நள்ளிரவில் விடியற்காலை அதிகாலை என இறக்கிவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறி பல்வேறு இடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். செவிலியர்கள் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கூடுவாஞ்சேரியிலிருந்து அழைத்து சென்ற பேருந்தில் பல செவிலியர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கூட கண்டுகொள்ளாமல் அப்படியே காவல்துறை அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு முன்கள பணியாளர்களாக மருத்துவமனைகளிலே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உடனாக பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு இந்த நேர்ந்திருக்கக்கூடிய துயரம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே இன்றைக்கு போராட்ட களமாக மாற்றி இருக்கிறது ஸ்டாலினுடைய ஆட்சி. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை எண் 356 பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு தற்போது ஆட்சி முடியும் தருவாய் வரை இதுவரை அந்த பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. அதே நேரத்திலே பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி போராடுகிற இந்த செவிலியர்களை பாரபட்சம் இல்லாமல் பெண்கள் என்றும் பாராமல் நள்ளிரவிலே போராடக்கூடிய அந்த செவிலியர்களை அதிகாலையிலே கழிப்பறையில் வைத்து அவர்கள் இயற்கை உபாதைகளை கழித்து தங்களுக்கான மாத அந்த இறுதி நாட்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் சரி செய்து கொள்வதற்கு கூட அனுமதிக்காமல் நெருக்கடி கொடுத்து அப்படியே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று எல்லாம் அவர்கள் கதறி கண்கலங்கி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்த ஆடியோ வீடியோக்களை எல்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சோகத்திற்கு மத்தியிலே நள்ளிரவில் 11 பேருந்துகளில் சென்னை கூடுவாஞ்சேரியில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட செவிலியர்கள் பெரம்பலூர், அதே போன்று திருச்சி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், சேலம் என்று இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அந்த பெண் செவிலியர்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் அருகே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளுக்கு சென்று மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை ஆங்காங்கே முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேனி அந்த மாவட்டத்திலே மருத்துவமனை வளாகத்திலே போராட்டத்திலே ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று சேலத்திலே பேருந்து நிலையத்திலேயே தொடர்ந்து அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதே போன்று சேலம் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இறக்கிவிடப்பட்ட பகுதியிலேயே கையில் பதாதைகளை ஏந்தி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சாரை கண்டித்தும், அதே போன்று விடியார் திமுக அரசினுடைய பொம்மை முதல்வராக ஃபெயிலியர் மாடல் ஆட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் ஒன்று கூடி கையில் பதாதைகளோடு திமுக அரசுக்கு சாகுமணி அளிப்போம், 2026 அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம், இதுபோன்று உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற
அந்த கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார். அதே போன்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்து அருகே இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திலே அடைத்து வைத்து மிகப்பெரிய அளவிலே துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். மதுரையிலே மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அந்த செவிலியர்களை தொடர்ந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி தங்களுடைய போராட்டத்தை இன்றைக்கு 7வது நாளாக முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னையிலே சிவானந்த சாலையிலே தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வெடித்திருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, பணி நியமனத்திற்காக போராடுகிற செவிலியர்களுடைய ஜனநாயக ரீதியான அந்த உரிமையை நசுக்கும் விதமாக இன்றைக்கு ஸ்டாலினுடைய திமுக அரசு காவல்துறையை வைத்து எங்களை இது போன்று ஒரு அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பெண் செவிலியர்கள் திடகாத்திரத்தோடு தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் கூட பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் மிரட்டுவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்களே தவிர எங்களை உண்மையாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுக்கு தேவையான அந்த பணி நியமனம் என்கிற ஒற்றை வார்த்தை இந்த அரசுக்கு சொல்ல திராணி இல்லாமல் நிற்கிறது என்கிற கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். பல்வேறு செவிலியர்கள் உடல் உபாதைகளோடு மயக்கமடைந்திருக்கிறார்கள். பேருந்துகளை அழைத்து செல்லப்படுகிற பொழுது மயக்கமடைந்து கீழே விழுந்தால் கூட முதலுதவி சிகிச்சை கூட அளிப்பதில்லை என்றும், நேற்று காலை கைது செய்யப்பட்ட அவர்களை இரவு வரை உணவு வழங்காமல் அலைகழித்திருக்கிறது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வத்தை நிகராக பார்க்கக்கூடிய மருத்துவர்களோடு பணியாற்றக்கூடிய எங்களுக்கு இன்றைக்கு பணி நிரந்தரம் என்கிற அந்த கோரிக்கை வலியுறுத்தி போராடக்கூடிய எங்களுக்கு உணவிற்காக போராட வேண்டிய அவலநிலைக்கு இன்றைய அரசு எங்களை தள்ளி இருக்கிறது என்று வேதனையோடு அவர்கள் கண்கலங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வரலாற்றில் தொடர்ந்து 7 நாட்களாக செவிலியருக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதி 2026 சட்டமன்ற தேர்தலிலே இந்த திமுக அரசிற்கு சாவுமணி அடிப்பது உறுதி என்று கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். திமுக அரசே எங்களை பழிவாங்காது என்கிற வேதனை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கண்டன முழக்கங்களையும் திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் இடக்கூடிய அந்த முழக்கங்களை தற்போது பார்க்கலாம். கோரிக்கையை ஏற்க மறுத்தால் போராட்டங்கள் தீவிரமாகும். அடங்காதே அடங்காதே அடக்காதே அடக்காதே செவிலியர் எங்களை அடக்காதே. கோரிக்கையை ஏற்க மறுத்தால் போராட்டங்கள் தீவிரமாகும். அடங்காதே அடங்காதே அடக்காதே அடக்காதே